மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இன்னைக்கு சமையலை பற்றி பார்க்க போகிறதில்ல, இன்னைக்கு சிலிண்டருக்கு வந்து கவர் எப்படி தைக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு சிலிண்டருக்கு கவர்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் வந்து ஆக்சுவலி நம்ம 2 சிலிண்டர் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து யூஸ்க்கும் ஒன்று ஸ்பேருக்கும் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேர் சிலிண்டர் வந்து ஹாலில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். சிலிண்டர் கார்னரில் இருக்கும்போது சும்மா அது ஒரு இடத்த அடைச்ச மாதிரியும் இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம அதுக்கு ஒரு கவர் போட்டு அது மேலே ஒரு ஃப்ளவர் பாட் வச்சோம்னா பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும், வீட்டுக்கு ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போ சிலிண்டர் கவர் எப்படி தைக்கலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சிலிண்டருக்கு கவர் துணி பார்த்திங்கன்னா நம்ம எந்த துணி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்டு கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஒரு பெட்ஷீட் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி தைக்கலாம், எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ், இது எப்படி மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுக்கிறோம், எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். இதில் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதோட ஹெட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம், அந்த சர்க்கிளாக இருக்கிற ஹெட்டை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 27.5 வருது. ஸோ அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேல அந்த மேலே உள்ள ஹெட்டுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு கம்பி போகுதுல, அதோட ஹைட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 5 3/4 வருது. ஸோ அதையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், ஹைட் 1ன்னு சொல்லிட்டு 5 3/4ன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட கீழே உள்ள பேஸ் சிலிண்டரோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சுற்றளவு வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அதோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 41/4 வருது. ஸோ அதை வந்து நான் பிக் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதோட ஹைட், அதாவது கீழே உள்ள சிலிண்டரோட ஹைட், அதை பார்த்தீங்கன்னா 18 வருது. ஒருவேளை உங்களுக்கு நல்லா அந்த கீழே, நான் வந்து அந்த லெக் வரைக்கும் பண்ணல, நான் கீழே ஸ்டாண்டு வச்சுருக்கனால அந்த மேலே உள்ளது வரைக்கும் கவர் பண்ணால் போதுன்றனால நான் 18 மெஷர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நல்லா நீங்கள் கீழே வரைக்கும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 20 கூட போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிலிண்டரோட வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸ். நம்ம தைக்கிறதுக்கு கொஞ்சம் துணி விடணும். ஸோ அதுக்கு எவ்வளோ துணி விடணும் அப்படின்ற மெஷர்மெண்ட்ஸை வந்து நம்ம ஸோ எவ்வளோ துணி விடணுன்ற கேல்குலேஷன்ஸை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு வந்து அதோட ஹெட்டுக்கு வந்து நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இதுவும் கொடுக்க தேவையில்லை. பிகாஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாக போயிடும், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். ஸோ அதனால் அது கொடுத்துருக்க அளவுக்கே நம்ம வந்து அந்த சர்க்கிள் வந்து துணி கட் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு அளவு 27.5 கட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அந்த கீழே சிலிண்டருக்கு கீழே உள்ள ஹேண்டில் பார்த்திங்கன்னா இதில் வந்து 5 3/4 போட்டிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா மேலேயும் நம்மளுக்கு கீழேயும் கொஞ்சம் கொஞ்சம் துணி விடணும். ஸோ அதுக்காக மேலே ஹாஃபு கீழே ஹாஃப்னு சொல்லி 1 இன்ச் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக 6 3/4 இது வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே உள்ள இது சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சுத்தளவு, அது வந்து பார்த்திங்கன்னா 41/4 வருது. ஸோ இதுக்கும் அதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா துணி விடணும். ஸோ அதுக்காக நான் 1.5 இன்ச் விட்டு டோட்டலாக 41 3/4 இன்ச் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டரோட கீழே உள்ள ஹைட்டு, அது வந்து நம்ம 18 போட்டிருக்கோம். ஸோ இப்போ 18னால நம்ம மேலேயும் கீழேயும் கொஞ்சம் துணி விட்டு தைக்கணும். ஸோ அதுக்காக 1.5 இன்ச் நான் விட்டுருக்கேன். ஸோ டோட்டலாக இதுக்கும் பார்த்திங்கன்னா 19.5 இன்ச்சு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து நம்ம போட்ட மெஷர்மெண்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இன்னொரு தடவை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த துணியெல்லாம் எப்படி கட் பண்ணணும், எதெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம சிலிண்டரோட மெஷரிங் வந்து இது. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன துணி கட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேலே வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரும், கீழே ஒரு ரெக்டாங்குலர் துணி வரணும். மேலே பார்த்திங்கன்னா 28.5 × 6 3/4 அந்த அளவுக்கு நம்ம துணி கட் பண்ணணும், லென்த் இன்ட்டு பிரெத் இந்த மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா 41 3/4 × 19.5 இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு இன்னொரு துணி கட் பண்ணணும். மேலே பார்த்திங்கன்னா சர்க்கிள், இந்த சர்க்கிள் வந்து அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 27.5 அதுக்கு வச்சு நம்ம கட் பண்ணணும். ஸோ இதுதான் அதோட மெஷர்மெண்ட்ஸு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ண போயிடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ஸ்கொயர் சொன்னேன்னா அந்த 2 பீஸையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், தனியாக மெஷர் பண்ணி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிளுக்கு வந்து நான் சர்க்கம்ஃபரன்ஸ் சொன்னேன்னா 27. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை, நான் அதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் சொல்கிறேன். அந்த மேலே டாப்புக்குள்ள பாட்டத்துக்கு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு தட்டு வந்து கரெக்டாக செட் ஆகும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த தட்டு செட் ஆகிருக்கு, கரெக்டாக அந்த பாட்டமில் போய் அந்த டாப்பில் போய் உட்காந்துக்கும் அந்த
தட்டு வந்து அதோட டாப்பில் போய் உட்காந்துக்கும். ஸோ அதனால் நான் அந்த தட்டையை வந்து அளவை வச்சு நான் சர்க்குலரில் வந்து ஒரு துணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ராலாம் துணி விட்டு கட் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட கட்டிங் சைடு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்து தச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த சர்க்கிளையும் நம்ம அந்த குட்டி பீஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதாவது 28.5 × 6 3/4 இன்ச் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த துணியை சேர்த்து தைக்கணும். அந்த சர்க்கிளை சுற்றி தச்சு வைக்கணும். இது தச்சு முடிச்சிங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேப் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம கேப் வந்து நம்ம சுற்றி சர்க்கிளாக தச்சிட்டோம்ல, தச்சதுக்கப்புறம் அந்த 2 துணியும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துணி விட்டுருப்போம். அதையும் சேர்த்து தச்சு மேலேயோட லிங்க் பண்ணிவிடுங்க. ஸோ கேப் மாதிரி இருக்கும். இப்போ அந்த கேப்பை நம்ம தச்சு முடிச்சாச்சு. அது தைச்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு துணி வச்சுருப்போம்ல, 41 3/4 × 19.5 அந்த மெஷர்மெண்ட்ஸில், அந்த துணியை வந்து அந்த நம்ம கேப் தைச்சதோட சேர்த்து தைக்கணும். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வச்சுருக்க அளவு பார்த்திங்கன்னா 41 3/4, ஆனால் அதில் இருக்கிற சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா 28.5, அதாவது பாதிக்கு பாதி தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து நார்மல் வந்து பட்டுப்பாவடையோ இல்லை ஸ்கூல் யூனிஃபார்முக்கோ ஃப்ளீட்ஸ் கொடுப்போம்ல, அந்த மாதிரி மேலே கொஞ்சம் மடித்து தைச்சிட்டு வாங்க. ரொம்ப சைஸ்லாம் அதிகமாக விடாதீங்க. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து தைச்சிட்டு வந்திங்கன்னா மேலே ஃபுல்லாக கேதரிங் மாதிரி இருக்கும், கீழே வந்து நல்லா ஓப்பனில் இருக்கும். ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கும். இதை தைச்சி எடுத்துடலாம். இதை தைச்சதுக்கப்புறம் ஸோ சைடில் கொஞ்சம் ஓப்பனிங் இருக்கும். அந்த ஓப்பனிங்க்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 1 இன்ச் கொடுத்து தான் தைச்சிருக்கோம். ஸோ அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி தைச்சிட்டு அந்த ஸ்டிச் பண்ணதை வந்து அந்த கேப் மாதிரி நம்ம தச்சு எடுத்துருக்கோம்ல, அதோட ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளோட சிலிண்டர் கவர் வந்து ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வந்து ப்ராப்பர் ஃபினிஷிங்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை மடித்து தைக்க தேவையில்லை. ஒருவேளை வந்து பிசராக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹேண்ட் ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம். இல்லை ஹெம்மிங் மிஷின் வச்சுருந்தா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நான் பண்ணலை. ஸோ அதுக்கு பதிலாக நான் அதை வந்து ஒரு 1/2 இன்ச் இல்லை ஒரு 1/4 இன்ச் வந்து மடித்து மட்டும் தைச்சிக்க போகிறேன். ஸோ தைச்சிட்டோம்னா நம்மளோட சிலிண்டர் கவர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த சிலிண்டரை வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கவர் போட்டோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு கார்னரில் எங்கே வச்சாலும் அது மேலே ஒரு ஃப்ளவர் பாட்ஸோ ஸோ ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணி நம்மளுக்கு எது வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோமோ அந்த பொருளை வந்து அது மேலே எடுத்து வச்சிட்டோம்னா பார்க்க ஒழுக்காக இருக்கும். சின்ன ஃபிஷ் பவுல் வச்சுருந்தா கூட நீங்கள் அந்த ஃபிஷ் பவுல் கூட வச்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது மேலே ஒரு செடி பாட் வச்சுட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.